இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த இறுதி நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாய் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபை நினைத்து ஆண்டவரை துதிக்கின்றேன். நாம் கடந்த 6 நாட்களும் வேதாகமத்தில் சிலர் என்கிற தலைப்பின் கீழே தியானித்து வந்தோம். இந்த இறுதி நாளிலும் கூட வேதாகமத்திலே காணப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். தனித்தனியான நபர்களை குறித்து நாம் தியானித்தோம் இத்தனை நாட்களும். இந்த இறுதி நாளிலே வேதாகமத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே இந்த குடும்பத்தை பார்க்கலாம். எல்கானா, அன்னாள், சாமுவேல் அப்படிங்கிற ஒரு சின்ன குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த குடும்பத்தின் கதாபாத்திரங்களாக எல்கானா, அன்னாள், இந்த சாமுவேல் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர், நல்ல குணநலன்களை பெற்றிருந்தவர்களாக நாம் வேதத்தில் அவர்களை பார்க்க முடிகின்றது. அந்த குடும்ப தலைவனாகிய அந்த எல்கானாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியை மிகவும் நேசிக்கிற ஒரு கணவனாக காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, அவர் சொல்கிறார், தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவளை வெறுத்து ஒதுக்கவில்லை. அவர் சொல்லுறார் மனைவி பார்த்து, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் இல்லையா? நீ என்ன நேசி, அது எனக்கு போதும். நான் ஒன்றை நேசிக்கிறேன், அது உனக்கு போதும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதை அந்த எல்கானாவினிடத்தில், அந்த கணவனிடத்தில் காணப்பட்ட அந்த அன்பு, ஆரம்பத்தில் திருமணமான புதிதிலே இருந்த அதே அன்பு அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவளை பரிகசிக்கவோ அவளை ஏளனம் பண்ணவோ இல்லை. ஆனால் இன்றைய நாட்களில் பாருங்கள், எத்தனை கணவன்மார் டிவோர்ஸில் போய் நிற்கிறாங்க. ஏன்? உனக்கு குழந்தை இல்லை. இல்லை, தன்னுடைய அம்மா சொல்கிறாங்க, வேண்டாப்பா அவளுக்கு தான் குழந்தை இல்லையே, விட்டுரு, இன்னொரு திருமணம் நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே நினச்சிடறாங்க, இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. அது எவ்வளவு ஆண்டவருடைய பார்வையிலே பாருங்கள், அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மனைவியினுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்படும்ல. அன்றைக்கி எல்கானாவை அப்படி செய்யலை. தன்னுடைய மனைவியை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல குடும்பத்தின் தலைவனாக அன்று காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான குடும்பத்தின் தலைவனாகி நீங்கள் உங்கள் குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்தி செல்கிறீர்கள்? உங்கள் மனைவி நேசிக்கிறீர்களா? உங்கள் மனைவியில் அன்பு கூறுகிறீர்களா? வேதாகமத்திலே காணப்பட்ட அநேக குடும்பங்கள் உண்டு. ஆனால் என்னை கவர்ந்த குடும்பம் இதுதான். என்னென்று சொன்னால், மனைவியினிடத்திலே குறைகள் இருந்தாலும் கூட அந்த கணவன் அதை சுட்டி காட்டி அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. மாறாக அவன் மனைவியை மிகவும் நேசிக்கிறார். அந்த எல்கானா மனைவிக்கு ஆறுதலாக, மனைவியோடு பட்சமாய் பேசி அநேக ஆறுதலான வார்த்தைகளை கூறி தன்னுடைய மனைவியிடத்தில் அவ்வளோ பட்சமாக பேசுகிறதை பார்க்கின்றோம். அடுத்ததாக உள்ள அன்னாளை நாம் அந்த குடும்ப தலைவியாகிய அந்த அன்னாளிடத்திலே காணப்பட்ட ஒரு சிறந்த குணம் என்ன தெரியுமா? ஒரு வல்லமையான விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு குணம். அவளுடைய வாழ்க்கையில் அவள் கேள்விப்பட்ட எத்தனை நிந்தனையான சொற்கள், எத்தனை அவமானங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு மன வேதனைகள், பாரமான இதயம், இதையெல்லாம் கொண்டுதான் அன்னாள் வாழ்ந்து வந்தாள். இல்லை, ஒவ்வொரு நாளும் கசப்பு நிறைந்த வாழ்க்கை தான். ஒருவேளை இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட குடும்ப தலைவிகள் இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பார்கள். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சுகத்தை கண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நான் அழுகையின் பள்ளத்தாக்கி நடந்து கொண்டிருக்கின்றேன், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னுடைய கணவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு பிரயோஜனமற்றவளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளப் போகிறேன், என்னால் யாருக்கும் பயனில்லை என்று சொல்லி என்னுடைய நாட்களில் ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கூறுகின்றார், அன்னாளை போல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. எப்போது அப்படி இருக்குமாறும் தெரியுமா? நீங்கள் அவருடைய பாதத்திற்கு அருகே வரும் பொழுது. இந்த அன்னாள் ஒரு சிறந்த ஜெப வீராங்கனையாக காணப்பட்டார். தன்னுடைய மனதின் வேதனைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றுகிற ஒரு மகளாகத்தான் அவள் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த மகளுக்கு தான் அவளுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாற ஆரம்பித்தது அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கணவனிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கணவன் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அல்லது கணவன் ஒரு வார்த்தை கூறினால் 10 வார்த்தை நம்ம பேசுவோம்ல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அதை பார்க்கிறோம். கணவன் அதை சொல்லிட்டாரா, அதுக்கு நான் மறுமொழியாக 10 வார்த்தை நான் கண்டிப்பாக பேசியே தீருவோம் அப்படிங்கிறது. இந்த காலத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது.
ஆனால் இந்த அன்னாள் ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக விளங்குகின்றார். தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக ஓடுகிறாள். தன்னுடைய கணவனிடத்தில் எதிர்த்து பேசினதாக நம்ம எந்த இடத்திலும் காண முடியவில்லை. தன்னுடைய கணவனையும் குறை கூறவில்லை, தன்னுடைய கணவனிடத்திலே சண்டையிடவில்லை. ஆனால் ஆண்டோடைய பாதத்தை நாடி தேடி அதே தஞ்சமாக கொண்டு தன்னுடைய பாரமான இதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற ஒரு மகளாக, ஊற்றி விட்ட பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோமே. இந்த அருமை தாயார் குடும்பத்திலே எப்படியாக நடந்து கொள்கிறாள்? இன்றைக்கு நாம் ஜெபத்திலே அப்படி நாம் நடந்து கொள்கிறோமா? குடும்ப தலைவிகளாகிய நாம் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு அன்னாளுடைய குடும்ப தலைவியாகிய அன்னாளுடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமான குடும்பமாக மாற்றப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலே குடும்ப தலைவிகளாகிய நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி சிந்திக்கும்படியாக ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கின்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அடுத்ததாக அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குட்டி சாம்வேலை பார்க்குறோம்ல. அப்பாவுடைய குணத்தை பார்த்தோம், அம்மாவுடைய குணத்தை பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாகிய அந்த குட்டி சாம்வேலுடைய குணத்தை நாம் பார்க்குறோம். ரொம்ப கீழ்ப்படிதலுள்ள ஒரு குட்டி மகனாக, பெரியவர்களை மதிக்கிற ஒரு மகனாக அவன் காணப்படுவதை பார்க்குறோம். இல்லை அப்படி எல்லாரும் அந்த ஓரளவு அந்த குழந்தை பால் மறந்த பின்பு, அப்போ எவ்வளோ குட்டி பையனாக இருந்திருப்பான்ல, அப்போ பால் மறந்த பின்பு அந்த ஏலியின் இடத்திலே கொண்டு அவங்க பெற்றோர் விடுறாங்க. அப்போ விட்டுட்டு வரும்போது ரொம்ப மன கனத்தை இதயத்தோடு தான் வந்திருப்பாங்கல்ல அந்த குட்டி பிள்ளைய. ஆனாலும் ஆண்டவருக்கென்று சொல்லி பொருத்தனையோடு பெற்றுக்கொண்ட ஒரு மகன். ஆகவே அவனை கொண்டு விட்டுட்டு வர்றாங்க. இந்த சாமுவேல் படுத்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறார். சாமுவேலேன்னு கூப்பிடும்போது அவரோட ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போய் ஏலி தாத்தாட்ட கேட்குறான், என்னை கூப்பிட்டீங்களா? மனசு அழித்து போகலை, ராத்திரி வேளையில் எதுக்கு தாத்தா என்ன போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு தாத்தாட்ட எரிச்சல் ஆகலை. ரொம்ப கீழ்ப்படிதலோடு பெரியவர்களை மதிக்கின்ற ஒரு மனதோடு போய் கேட்குறான். அவனுக்கு புரியலை ஏசப்பா என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்லி, அவனுக்கு தெரியலை, சின்ன குழந்தை. ஆனால் ஏலிக்கு புரிஞ்சுது. யார் கூப்பிடுறா? 2-3 முறை போய் ஏலி தாத்தாவிடத்தில் கேட்குறான், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லி. ஆனால் ஏலி தாத்தா சொன்னார், இனி கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா, ஆண்டவர் தான் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி சாமுவேல் கீழ்ப்படியுள்ள ஒரு மகனாக ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு மகனாக இருந்ததுனாலே ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேலை மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் நம்ம யோசித்து பார்ப்போம். அவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை எடுத்து நிறுத்தும்படியான கிருபைகளை தர நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, அருமையான இந்த நல்ல வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரை கதாபாத்திரங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த இறுதி நாளிலே ஆண்டவரை ஒரு அருமையான குடும்பத்தை பற்றி தியானிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஒரு குடும்ப தலைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப தலைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அருமையான ஒரு காரியத்தை எங்களுக்கு போதித்தீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாயும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் நீர் உள்ளே நுழைந்து குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் நீடிய வாழும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை